அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை தீபத்திற்கான ஒரு வரலாறு மட்டுமல்ல, திமுகவினுடைய கோட்டை என்பதற்கான வரலாறும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அது சரி, இப்போ ஏன் நம்ம திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக துவக்கி இருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயிற்சி பாசறை கூட்டம் அப்படின்னு அந்த பூத் முகவர்கள் BLA 2 அப்படிங்கிறவங்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் நடத்தினார். அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த பூத் கமிட்டிகளினுடைய முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டம், அதாவது BLA 2 அவர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வடக்கு மண்டல பூத் முகவர்களுடைய பயிற்சி பாசறை கூட்டம் என்பது நடக்க இருக்கிறது. தொடக்கம் இதுதான். அடுத்தடுத்த மண்டலங்களையும் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அந்த பூத் முகவர்களுக்கான அந்த பொறுப்பாளர்களுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறாங்க. தலைமை கழகத்தினுடைய சார்பிலையும் நிறைய வழக்கறிஞர்கள், அது மட்டுமல்லாமல் தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்தவர்களும் அந்த பூத் முகவர்களுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறாங்க. நாம் இந்த கூட்டம் நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்பாகவே வந்துட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரிய பொதுக்கூட்டம், அவர்களுக்கான ஏற்பாடுகள் என்ன, அந்த அரங்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான உணவுகளுக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, துணை முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பகுதிகள் எல்லாம் ஆய்வு செய்ய இருக்கிறாங்க, அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவா வேலு அவர்கள் எந்த வகையில் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியை நம்ம கலாய்வு செய்ய வந்திருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை வந்திருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருவண்ணாமலையினுடைய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள், கழகத்தினுடைய உயர்நிலை செயற்திட்ட குழு உறுப்பினர் அவர்கள், அமைச்சர் நம்மோட இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பல முறை சந்திச்சாலும் உங்கள் ஊர்லேயே உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் அதிகமாகவே இருக்கிறது. அதற்குள்ளாக ஏன் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் சார்? பொதுவாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தாரக மந்திரம் ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்ற அந்த தாரக மந்திர அடிப்படையில் தான் வடக்கு மண்டலத்திலே இருக்கிற 41 தொகுதிகளை ஒருங்கிணைத்து பாகமுகர்களை அழைத்து அவளுக்கு ஒரு பயிற்சி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொதுவாக எங்களுடைய மாவட்ட கழகத்தில் இருந்த மாவட்ட நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் ஒன்று கூடி சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 15,000 பாகமுகவர்கள் BLA 2 அவளை வைத்துக்கொண்டு ஒரு பயிற்சி முகாம் நடத்துவது என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் அதை எங்களுக்கு ஆணையாக வழங்கி நாம் நின்று பேசி கொண்டிருக்கிற இந்த கலைஞர் திடலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த BLA 2 பாக முகவர் பயிற்சி முகாம் நடைபெற்று அந்த பயிற்சி முகாமில் நிறைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைகள், ஆலோசனைகள், ஆணைகளை அவர்கள் வழங்கினர். அதனுடைய வெளிப்பாடு 40 நாடாளுமன்றத்தையும் அந்த தமிழ்நாட்டில் நாம் வென்று காட்டினோம். அதை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த மாதிரி தேர்தல் முறையை பல வகையிலே முதலமைச்சர் அவர்கள் பிரித்தார்கள். அது 8 மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள். அதை வடக்கு மண்டலத்தில் 41 தொகுதிகளை பிரித்து இந்த அடியன், இந்த தொண்டனை பொறுப்பாளராக போட்டு அது பார்க்க சொன்னார்கள். அப்போது எங்களுடைய மாவட்ட கழகம் கூட்டிய பொழுது அவர்கள் ஒரு அறிவுரை எனக்கு வழங்கினார்கள். அறிவுரைன்னு சொன்னாலும் சரி, ஆலோசனைனாலும் சரி, இந்த 41 தொகுதியை அழைத்து இந்த BLA கூட்டத்தை இந்த இடத்துல நடத்தலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல நடத்தி 40 நாடாளுமன்றத்தை பிடித்திருக்கிறோம். இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா 200 தொகுதிக்கு மேல் பிடிக்கலான்னு சொல்கிறாரு. அதை பிடிக்கணும்னா நம்முடைய தேர்தல் பணியை இங்கேருந்து தொடக்கலாம் என்று அவர்களெல்லாம் சொன்னதன் அடிப்படையிலும் இந்த 12 மாதத்துக்கு மையப்பகுதி எதுவாகனா இந்த திருவண்ணாமலை தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நடத்தலாம் என்று முடிவு செய்து இந்த பணிகளை நாங்கள் தொடங்கினோம். இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், இளைஞருடைய செயலாளர் இளவல் மாண்புமிகு உதயநிதியை அழைக்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்து அவரிடத்தில் நான் கேட்டோம். அவரும் இசைவு தந்தார்கள். கழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றிணைந்து, உதாரணமாக எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த துணை பேரவைத் தலைவர் பிச்சாண்டி அவர்கள், அது போன்று வடக்கு பகுதியில் இருக்கிற மாவட்ட துணை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தரணிவேந்தன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மூப்பேகிரி, சரவண, இந்த பக்கத்தில் அம்பேத்குமார், ஜோதி, இத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் நினைத்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக செய்திருக்கிறோம். அதே மாதிரி எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள்லாம் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு
இதை செய்கிறார்கள். ஏன்னா இந்த ஊரே வந்து ஆன்மீக ஊர். இந்த ஊர் கூடி தேர் இருக்கலாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. அப்படி ஒன்றா சேர்ந்தால் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஊர் கூடி தேர் இருப்பதைப் போல் நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்து இந்த நிகழ்வு வெற்றி பெறுவதற்காக பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நாளைய தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்கு வேண்டிய பணிகள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிரம்மாண்டம்னு சொன்னீங்க. அதை நாங்கள் சொல்ல முடியாது. செய்தி முடித்த பிற்பாடு வந்த விருந்தினர்கள் தான் நீங்கள் பிரம்மாண்டமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் சார்? எவ்வளவு பேர் அமரலாம்? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் இந்த 41 தொகுதியில் இடைத்தேர்தலில் எப்படி நடத்துவோம் எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நான் எப்பயுமே பெண்ணாகரம் ஃபார்முலான்னு சொல்லுவேன். அப்போ தான் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு தொகுதியை அமைச்சராக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் இடைத்தேர்தலுக்கு போகிற பொழுது பகுதியாக பிரித்து கொண்டு ஒருங்கிணைத்து தேர்தல் நடத்துவோம் நாங்கள். சரி. அது சில அதனுடைய வாக்காளர்களை வைத்து 2.5 லட்சம் ஓட்டு, 2.25 லட்சம், 3 லட்சம் ஓட்டு இப்படி போகும். சரி. இதில் 20 பூர்த்தி, 25 பூர்த்தி ஒருங்கிணைத்து கொண்டு தான் அமைச்சர்களே தேர்தல் நடத்துவோம். அதே போல் இந்த 41 தொகுதியை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து ஒரு தொகுதியை 13, 14, 14 பிரித்திருக்கிறோம். அந்த பிரித்து அதை ஒருங்கிணைப்பாளருக்கு பேர் ஒருங்கிணைப்பாளர் பேர். சரி. அந்த 41 ஒருங்கிணைப்பாளரை இதை கூப்பிட்டுருக்குறோம். நாங்கள் தேர்தல் நடத்துகிறவங்க தான் ஒன்றிய செயலாளரோடு இருக்கிறவங்களோட இணைஞ்சு நடத்துகிறவங்க. கிளைக்கழக செயலாளரோடு பிஎல்ஏட்டு எல்லாம் இணைஞ்சு நடத்துகிறவங்க அவங்க தான். நிறைய பிஎல்ஏட்டு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அதுதான் தலைவர் இப்படி சொல்லியிருக்கிறார், மாவட்ட செயலர் இப்படி சொல்லியிருக்கிறார், மந்திரி இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு போய் அவங்க தான் ஒருங்கிணைக்கிறவங்க. ஆனால் அது ஒருங்கிணைப்பாளரையும் அழைத்திருக்கிறோம். கடைசியாக நோக்கம் என்ன? ஒரு சட்டமன்றம் தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வாக்குச்சாவடியிலே பூத்து கமிட்டி பூத்து வெற்றி பெற்றால்தான் ஒரு தொகுதி வெற்றி பெற முடியும். ஆக அந்த காலத்தில் பூத்து கமிட்டின்னு சொன்னோம். இப்போ அதை நாம் என்ன சொல்கிறோம்? BLA 2ன்னு சொல்கிறோம். பாக முகவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். அந்த அடிப்படையில் 41 தொகுதியை பொறுத்தளவுக்கு 11,919 பேர் இருக்கிறாங்க. இதில் ஏறத்தர 12,000 பேர். அவர்கள் பயிற்சி 12 மாவட்ட கழகத்திலிருந்து 12 மாவட்ட கழகத்தில் உள்ள 41 சட்டமன்ற தொகுதி. கட்சிக்கு மாவட்ட கழகம், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து தொகுதி தான். ஆனால் இந்த 41 தொகுதியில் இருக்கிற பாகமுகர்கள் BLA 2 அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றுகின்ற பல்வேறு பதவிகள்லாம் சொன்னேன் நான். அவரெல்லாம் அடுத்து தான் இந்த பயிற்சி முகாம் நடைபெறுது. கண்டிப்பாக சார். காலையிலேருந்து நான் உங்களோட ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். உண்மையிலேயே பின்தொடர என்னாலேயே முடியல. எப்படி உங்களால் முடியும்னு தெரியல. நிறைய இடங்கள்ல ஆய்வு பண்ணீங்க. துணை முதலமைச்சர் வருகிற போது எந்தெந்த இடத்துக்கு கூட்டு போகிற பிளானு? நீங்கள் ஒன்று சொன்னீங்க, காலையிலேருந்து நான் போனேன் என்னாலே முடியலை, நீங்கள் எப்படி அப்படின்னு. 3 செய்திகளை நான் உங்களிடத்தில் ஏதோ என் மீது வெளிச்சம் பாய்ச்சப்படுகிறது என்பதற்காக அல்ல. சட்டமன்றத்திலும் சரி என்னோட பழவர்களுக்கெல்லாம் தெரியும். அன்றைய நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. செங்கந்தூருடைய தலைநகர் இருக்கிற செங்கத்தில் வந்து நான் உயிரினும் மேலாக மதிக்கிற அண்ணன் கலைஞருடைய திருவுருவ சிலையை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு தான் நிறைவான நிகழ்வாக ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த சுற்றுப்பயணத்தில் பொதுவாக உணர்வுபூர்வமாக நான் அண்ணன் கலைஞரை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு விடுவேன். கண்டிப்பாக சார், தெரியும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் தளபதியை மனதில் நிற்கிற பொழுது நன்றாக உழைக்க வேண்டும், ஒரு இலக்கை அமைத்து கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று அவர் எப்படி உழைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு முடியலாம் கூட சரி அவரை போல உழைக்கணும்னு நினைப்பேன். அது ஒரு வித்தியாசம். நான் இளைஞரணி தம்பிமார்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சில ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருந்தேன். நான் அப்போ சொல்லும்போது சொன்னேன் நம்முடைய இளைஞரணின்னு நான் சொன்னேன். நான் இன்றைக்கல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் இளைஞரணி அமைப்பாளர் இருந்த பொழுதும் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். இன்றைக்கும் நம்முடைய இளவல் உதயநிதி அவர்கள் இளைஞரணி அமைப்பாளராக இருக்கும்பொழுது பயன்படுத்துறது காரணம் என்னுடைய மனதை எப்பொழுதும் நான் இளைஞராக வைத்துக்கொள்வேன். எப்பொழுதுமே என் மனசு மாத்திரம் இளைஞராக தான் இருக்கும். சரி. அதனால் அண்ணன் கலைஞர், என்னுடைய அருமை தலைவர் தளபதியார், இளவல் உதயநிதியினுடைய இளைஞன், இதெல்லாம் ஒட்டுமொத்தம் என் மனசில் இருக்கிறதா தான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், உழைத்து கொண்டே இருக்கிறேன். துணை முதலமைச்சராக இருந்தாலும் கலைஞருடைய பேரன் வந்து அந்த சிலையை திறந்து வைக்கிற போது இன்னும் அந்த உணர்வு வந்து மேலோங்கி இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கலாமா? நான் இப்படி பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு
தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர், இப்பொழுது என்னுடைய தலைவர், இவரெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவருடைய கடமைகளை, மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, நாட்டுக்கு செய்ய வேண்டியவர்களை அந்தந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போதுமா அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்டால் இது போதாது. இன்னும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு 50 ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கம் ஏதாவது செஞ்சால் தான் தமிழன் இன்னும் கொஞ்சம் தலை தூக்கான்ற ஒரு எண்ணம் எனக்கு அழுத்தமாக இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறது. ஓகே ஓகே. நாம் எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலும் சில நேரங்களில் தமிழனாக இருப்போம் நம்மையே காட்டி கொடுக்குறோம் வட இந்தியர்களுக்கு. அந்த நிலை போகிற பொழுது தான் தமிழனுக்கு உழைக்கிற அந்த பகுதி கொஞ்சம் குறையும். அதனால் உழைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் இந்த இயக்கத்திற்கு. அதை இப்பொழுது எங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடையாளம் காட்டியிருப்பது இளைஞர் தம்பி உதயநிதி. அதனால்தான் அவரை நான் முதலமைச்சருடைய மகன், அண்ணன் கலைஞருடைய பேரன் என்பதையும் தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த தமிழனுக்கு உழைக்கிறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டார். அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன மனதார அவர் நான் நேசிக்கிறேன். நிச்சயமா சார். நீங்கள் இப்போ பேசும்போது நான் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த இளைஞரணி அமைப்பாளர்கள்ட்டெல்லாம் பேசும்போது சொன்னீங்க, இது ஒரு கடமை அல்ல, சேவையாக நினைத்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய தேவை, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு இன்னும் தேவைங்கிற அடிப்படையில் உங்களுடைய பதிலை நான் பார்க்குறேன். நன்றி. நன்றி சார். வணக்கம். 2026 வெல்வோம் 200ன்னு கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இலக்கு நிர்ணயித்த நிலையில அதுக்கான அடிப்படை ஆதாரம் வடக்கு மண்டல வாக்குச்சாவடி பாக முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம். விழா நடைபெறும் இடத்திற்கு பயணப்பட்டோம். எல்லா ஏற்பாடுகளும் 100க்கு 100 சரிவர செஞ்சிருந்தாலும் கூட சிறப்பு விருந்தினர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரார் அப்படின்னதும் பாக முகவர்களையும் தாண்டி கழக தோழர்களும் பொதுமக்களும் பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்ற கலைஞர் திடலுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சதுனால ஒரு அடி கூட முன்ன போக முடியாதபடி போக்குவரத்து நெரிசல். எங்கடா நிகழ்ச்சியை பார்க்காம போயிருவோமோ அப்படிங்கிறதுனால வாகனத்திலிருந்து இறங்கி வயல்வெளியிலையும் நடக்க ஆரம்பிச்சாங்க கழகத்தினர். அந்த காட்சிகளையும் நாங்க பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவேற்பு மெய்சில் இருக்க வச்சது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன பிரம்மாண்டமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட தேர்தல் முகவர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் PLA 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பயிற்சி பாசறை கூட்டம் என்பது பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழகத்தினுடைய சார்பில் நிறைய முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் உரையாற்றி கொண்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட 42 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த திமுக கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்த PLA 2 பொறுப்பு வகிக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கான பயிற்சிகளை இன்றைக்கு நடக்க இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அதாவது துணை முதலமைச்சர் அவர்கள், கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா இன்றைக்கு பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறாங்க. நிறைய முக்கியமான விருந்தினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள்னு அத்தனை பேர் வருகை இருந்திருக்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா பாக்ஸா உட்கார வைத்து அவர்களுக்கான வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான உணவு, ஸ்வீட், காரம், அது மட்டும் இல்லாம குடிநீர் அப்படின்னு எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட பாக முகவர்களுக்கான பொறுப்புகள் என்ன, தேர்தல் நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற பல்வேறு பணிகள் குறித்து கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்துக்கும் 30% பேரை நம்ம உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த பரப்புரை பயணம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட பாக முகவர்களுக்கான பயிற்சி பாசறை கூட்டம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மண்டலம் வாரியாக பயிற்சி பாசறை கூட்டத்தை நடத்தினாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கான பாக முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் தான் வெற்றி விழாவாக நடக்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் அவர்கள், கழக இளைஞரணி செயலாளர் அவர்கள் வருகை தர இருக்கிறாங்க.
பூத் நிர்வாகிகள், பூத் ஏஜென்ட்ஸ், நீங்க தான் நம்முடைய கழகத்துடைய இரத்த நாளங்கள். நீங்க ஒழுங்கா செயல்பட்டாதான் கழகத்திற்கு வெற்றியோ தோல்வியோ அது நிச்சயம். கழகம் துடிப்போடும் வேகத்தோடும் செயல்படுவதற்கு பூத் நிர்வாகிகள் நீங்க தான் காரணம். இந்த பூத் பொறுப்பு என்பது ஒரு சாதாரணமான பொறுப்பு கிடையாது. முழுக்க முழுக்க திறமை உள்ளவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு வர முடியும். வந்திருக்கிறீங்க. பல தேர்தலில் வேலை பார்த்த நீண்ட அனுபவம் உள்ள பூத் ஏஜென்ட்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள பலர் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்களை மனப்பாடமாக சொல்லக்கூடியவர்களாக அந்த திறமையை பெற்றிருப்பீங்க. உங்களுடைய அனுபவமும் உழைப்பும் தான் களத்தில் திமுகவை வலிமையான இயக்கமாக இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பணி அடுத்த 8 மாதங்கள் மிக மிக முக்கியம். நம்முடைய அரசினுடைய திட்டங்களை, சாதனைகளை வீடு வீடா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும், எடுத்து சொல்லணும். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களால இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்குன்னா அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும். இந்தியாவிலேயே எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத வகையில் இந்த முன்னெடுப்பின் மூலம் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் செயல்பட்டு வர்றீங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மிகப்பெரிய டாஸ்க், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே நம்முடைய வெற்றியில பாதி உறுதி, 50% வெற்றி உறுதி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் கீழ கடந்த 10 நாட்கள்ல மட்டும் 91 லட்சம் உறுப்பினர்களை கழகத்துல சேர்த்திருக்கிறோம். 17 லட்சம் உறுப்பினர்கள் இந்த மண்டலத்தில் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள். எந்த கட்சியாக இருந்தாலும், மாற்று கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு சென்று அரசினுடைய சாதனைகளை, முதலமைச்சருடைய சாதனைகளை, உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகளை அந்த வாக்காளர்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல வேண்டும். பாசிஸ்டுடைய துரோகத்தை, அடிமைகளுடைய துரோகத்தை மக்களுக்கு நீங்க புரிய வைக்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம களத்தில் இறங்கி முன் வரிசையில தேர்தல் ரேஸ்ல யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் முதல் இடத்துல போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்துதான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் வீழ்த்த போவது உறுதி. அதற்கான பணிகள்ல பூத் கமிட்டி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு களமிறங்கணும், ஈடுபடணும். தினசரி வாக்காளர் பட்டியல வீடு வீடா போய் சரி செய்யுங்க, சரி பாருங்க. வாக்காளர் பட்டியல்ல தகுதியானவங்களை சேருங்க, போலி வாக்காளர்களை நீக்குங்க. உங்க பூத்துல இருக்கவங்களோட குடும்பத்தோட ஒருத்தரோட ஒருத்தரா பழகுங்க. அவங்களுக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை வரணும். அவங்க கேட்கின்ற உதவிகளை செஞ்சு கொடுங்க. உங்களால முடியாத உங்களுடைய மாவட்ட அமைச்சர் இல்ல மாவட்ட கழக செயலாளர்கிட்ட கொடுத்து செஞ்சு கொடுக்க முயற்சி செய்யுங்க. 2026 கழக அணி 200க்கும் அதிகமான தொகுதிகள் வெல்லும் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்திருக்கிறாங்க, டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் தலைவர் அந்த முடிவு எடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை இங்க வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்க காப்பாற்றுவீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்து வருகின்ற இந்த 8 மாதம் மிக மிக முக்கியமான மாதம். கழகம் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்கணும்னா இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய 41 தொகுதியிலையும் நீங்க வெற்றியை தேடி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கழகம் 7வது முறையா ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக தொடர்ச்சியாக 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போறது உறுதினா இந்த பணிகளை நீங்க செஞ்சு காட்டியாக வேண்டும். இந்த வடக்கு மாவட்ட மண்டலத்திற்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 41 சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் பலரும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் அமர்ந்திருக்கிறாங்க. நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்கிற போது அவ்வளவு பேர் வர்றாங்க. திடீர்னு யாருக்காவது உடம்பு முடியல அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற சிந்தனையின் அடிப்படையில் இங்க நிறைய மருத்துவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம் எக்ஸ்ரே, அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது. கார்டியாலஜி, இசிஜி, இப்படி எல்லா வகையிலான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா மருத்துவர்கள் இங்க இருக்கிறாங்க. அதற்கு ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களும் இருக்கிறாங்க. அடிப்படையான மருத்துவ அந்த வசதிகள் நம்ம பெற்றுக்கலாம். அதற்கு மேலும் அவங்களுக்கு சிகிச்சை தேவை அப்படின்னா ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது.
ஆம்புலன்ஸ் மூலமா உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருமான முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கழகத்தினுடைய நிகழ்ச்சி என்றாலும் கூட அது எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பக்கம் பயிற்சி பாசறை கூட்டம், இன்னொரு பக்கம் கலந்து கொண்டு வருகிறவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்களுக்கான மருத்துவ வசதி அப்படின்னு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 3 இரவு மட்டில் நான் பயன்படுத்தி இந்த புத்தகத்தை எழுதினேன். இந்த பயனுள்ள புத்தகம் அவருடைய திருக்கரத்தால் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு பையிலும் இந்த புத்தகம் இருக்கிறது. நீங்க அத்தனை பேர் வீட்டுக்கு சென்று நீங்கள் படிக்க வேண்டும். இது முழுக்க தேர்தல் சம்பந்தப்பட்ட புத்தகம். இதை நான் எழுந்திருக்கிறேன். இளைஞர்களின் ஈர்ப்பு சக்தி அவர்தான் உதயநிதி. இளைஞர்களின் ஈர்ப்பு சக்தி அவர்தான் உதயநிதி. இளைஞர்களுடைய எளிஞாயிறு, நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், தமிழர்களுடைய அடையாளம், கழகத்தினுடைய கருவூலம் மாண்புமிகு உதயநிதி அவர்களே, ஒற்றை செங்கல்லை வைத்துக் கொண்டு இந்த இந்தியாவே அது அதிர வைத்தவர் தான் நீங்கள். அதில் மாற்று கருத்தல்ல. ஒற்றை செங்கல்லை வைத்துக் கொண்டு ஊரையே திரட்டியவர் நீர். அதையே கழக வேட்பாளருக்கு ஓட்டுகளாக மாற்றியவர் நீ. தேர்தல் காலத்திலே அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணம் சும்மா இருப்பவர்களை கூட சுறுசுறுப்பாக்கிவிடும். அவர் தேர்தல் யுக்தியை வெற்றியத்திற்கு அது கட்டியம் கூறிவிடும். அதனால் நான் இவர் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், மாண்புகளெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். மாண்புகளுக்கெல்லாம் நீங்க மாண்பானவர், மாட்சிமை தங்கிய துணை முதல்வர். மடமைகளை ஒழிப்பதிலே மாமனிதர், மடமைகளை ஒழிப்பதிலே மான்மறிவர். உங்களுக்கே தெரியும், சனாதானம் என்கிற ஒற்றை சொல்லி இந்தியாவே திரும்ப பார்க்க வைத்தவர். அதனால் சொல்லுகிறேன் அருமை நண்பர்களே, மடமைகளை ஒழிப்பதிலே நீர் மாமனிதர், கடமைகளை அன்றாடம் கச்சிதமாய் செய்பவர், தமிழ் நலம் காப்பதிலே தண்ணீர் அல்லாதவர், தமிழர்களை அன்பால் ஆட்கொண்டவர், நாளிலம் போற்று நல்லவர் வல்லவர், நாளிலம் போற்றும் நல்லவர் வல்லவர், நாட்டின் தேவையை அறிந்து நாட்டாமை செய்பவர். எப்பொழுதும் எங்களுக்கு என்னன்னு நீங்க துணை முதலமைச்சர் வயதில் நீங்கள் சிறியதாக இருந்தாலும் கூட நீங்கள் துணை முதலமைச்சர் பொழுது எங்கள் துறையை பற்றி நீங்கள் ஆய்வு செய்கிற பொழுது இந்த நாட்டாமை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால் இந்த நாட்டின் தேவையறிந்து நாட்டாமை செய்பவர் அவரே உதயநிதி, எங்களுடைய இதய நிதி. அதனால் சொல்லுகிறேன், அவர் வழியிலே தேர்தல் உத்தியை நாடுவோம், அவர் வழியிலே தேர்தல் உத்தியை நாடுவோம், அவனை எங்கும் நாம் தான் வெற்றி பெற்றோம் என்று வீரநடை போடுவோம், வீரநடை போடுவோம். திராவிட இயக்கம் 1957 முதலாக தேர்தலை சந்திக்கிற பொழுது 15 இடங்களில் தான் முதலாக தமிழ்நாட்டில் வென்றோம். அதில் காவிரிக்கு அந்த பக்கத்தில் குளித்தலிலே நின்று வென்றவர் ஒரே தலைவர், என் தலைவர் கலைஞர் மட்டும்தான் அங்கு வென்றார். மீதி 14 தொகுதி இந்த பகுதியில் வென்றோம். இதில் 4 தொகுதி நான் பிறந்த வடார்காடு மாவட்டம், அதில் மூத்த தொகுதியாக இருந்த திருவண்ணாமலை உதயசூரியன் வென்ற தொகுதி. இது உதயசூரியன் வென்ற தொகுதி 57 இருந்து. அதனால் இங்கே அழைத்து இந்த கூட்டத்தை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த முதல் வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் யார் கையில இருக்கிறது? இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கையில இருக்கிறதா, இல்லை என் கையில இருக்கிறதா, அல்ல மாவட்ட நிர்வாகி கையில் இருக்கிறதா? இல்லை. இந்த 41 தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் யார் கையில் இருக்கிறது சொன்னால், அருமை நண்பர்களே, BLA2 என்று சொல்லுகிற பாகமோர் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 300 வாக்குச்சாவடி. அந்த 300 வாக்குச்சாவடியில் உழைப்பவன் யார்? மாவட்ட கழக செயலராக இருப்பவர்கள் இரவு நேரத்திலே பகல் நேரத்திலே காரில் பவனிக்கிறோம். வேலை நடக்குதா? கேன்வாஸ் பண்ணியா? கேட்பதோடு சரி. நாங்கள் ஒன்றிய செயலாளர் கேட்கிறோம், என்னப்பா ராத்திரி பூரா சுத்திட்டு வந்தேன்னா என்ன செஞ்சேன்னு. நான் 33 பார்த்தேன், பூத்தை பார்த்தேன். ஆனால் மக்களை சந்திப்பவர் யார்?
வீடு வீடாக சென்று ஆட்சியினுடைய மாட்சிமை பற்றி பேசியது யார்? இந்த ஆட்சியின் திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தது யார்? வந்திருக்கிற BLA அத்தனை பேர் கேட்டுக்கொள்ள விரும்புவது 57 வடமண்டலம் தான் திமுக கோட்டையாக இருந்தது. 2026 திராவிட முன்னேற்ற கழக கோட்டை தான் என்பதை நிரூபித்து அந்த சேஞ்சாஜி கோட்டைக்கு 2026 தாயுமானவராக இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிற தளபதி ஆட்சி அமைப்போம். அதற்காக இன்றிலிருந்து சூளுரை ஏற்போம் என்று சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன்.